அல் எஹசான் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் கூட்டு குர்பானி. உங்களுடைய குர்பானி கறி பிற மாநில ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டுமா? 1600 ரூபாயில் உங்களுடைய குர்பானி கறி பிற மாநில ஏழைகளுக்கு வழங்கப்படும். குறைந்த விலையில் கூட்டு குர்பானி நிறைவேற்றி தரப்படும். அல்லாஹ் உங்களுடைய இறையச்சத்தை இந்த குர்பானியின் மூலம் ஏற்றுக்கொள்வானாக. மேலும் விவரங்களுக்கு 74 18 108 108. ಇಸ್ಲಾಂ ಧರ್ಮದಲ್ಲಿ ಟ್ಯಾಟೂವನ್ನ ಅನುಮತಿಸಿಲ್ಲ. ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲಲ್ಲಾಹ್ முஹம்மது ரசூலுல்லாஹ் ಅಂತ ಬೆನ್ಮೇಲೆ ಹಾಕುವಂತೆಲ್ಲ ಬರ್ತಾರೆ. ನಾನು ಅವ್ರಿಗೆ ಹಾಕಲ್ಲ. ಯಾಕೆ? உலகத்தினுடைய கலாச்சாரம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் பச்சை குத்தி கொள்வது. இன்று அதிகமானவர்கள் பச்சை குத்தி கொள்வதை இன்றைய நவீன கலாச்சாரம் என்பதாக நினைத்து முகம், கை, கால்கள் என அனைத்து பாகங்களிலும் பச்சை குத்தி கொள்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் பச்சை குத்துவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சை குத்தி கொள்வதை தடுத்தார்கள் என்பதாக ஹதீஸ்களில் காணப்படுகிறது. பச்சை குத்திவிடும் மாற்று மத சகோதரர் ஒருவர் ஒரு வீடியோ பதிவு செய்திருக்கின்றார். அதில் அவர் இஸ்லாத்தில் பச்சை குத்துவது தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் என்னுடைய நண்பர்கள் மற்றும் இன்னும் சில இஸ்லாமிய நண்பர்கள் என்னிடத்தில் பச்சை குத்துவதற்காக வருவார்கள். நான் அவர்களுக்கு பச்சை குத்திவிட மாட்டேன். ஏனென்றால் எனக்கு நன்றாகவே தெரியும் இஸ்லாமிய மார்க்கத்தில் பச்சை குத்துவது தடுக்கப்பட்டுள்ளது. என்னிடத்தில் வருபவர்கள் எனக்கு பணம் கொடுக்கும் நோக்கத்தில் வராதீர்கள், அன்பை கொடுங்கள், எனக்கு அது போதும் என்று அந்த மாற்று மத சகோதரர்கள் பச்சை குத்தும் சில இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்து வீடியோ பதிவு செய்திருக்கின்றார். இன்று சில இஸ்லாமியர்களுக்கு தெரியாதது கூட மாற்று மத சகோதரர்களுக்கு தெரிகிறது. இன்றைய நவீன கலாச்சாரம் என்பதாக நினைத்து சிலர் செய்வது இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நவீன காலத்திலும் சரி, இன்னும் வரவிருக்கும் பிற்காலத்திலும் சரி, இஸ்லாமிய மார்க்கம் எதை சொல்கிறதோ அதுதான் நடக்கவிருக்கிறது. இஸ்லாம் சொல்வது வேறு, நவீன காலம் வேறு என்பதாக நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. நடக்கவிருக்கும் அனைத்து விஷயங்களையும் 1400 வருடங்களுக்கு முன்பே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்து விட்டது. அதை பின்பற்றுவதுதான் நம்முடைய கடமை. அல்லாஹ் பாதுகாப்பானாக.